லிங்கத்தோட மேனியில் பார்த்தோம் அப்படின்னா பலாப்பழத்தோட தோல் வந்து எப்படி வந்து முள்ளு முள்ளாக காணப்படுமோ அதே மாதிரி இங்கே வந்து லிங்க திருமேனி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் வந்து முள்ளு போன்ற கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சந்திரசேகரரை வழிபாடு செய்யும் பொழுது எப்படி பலாப்பழத்துக்குள்ளார வந்து இனிப்பான வந்து சுளைகள் இருக்குதோ அதே மாதிரி முள்ளு போன்ற கஷ்டங்களோடு இங்கே வந்தாலும் நம் வாழ்க்கையை வந்து இனிமையாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. இதுதான் பஞ்சபூத யோகாசனம் என்பதுதான். இந்த மேடை மேலே 2 காலையும் சேர்த்து வச்சு நினைக்கணும். நான் வளர்க்கிற 4 வருடம் இப்படி வச்சுக்கணும், கட்டவரில் இந்த பக்கம் ஹோலில் இப்படி வச்சுக்கணும். சிவபெருமானை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பிரார்த்தனை வேண்டிக்கணும். சிவபெருமான் சன்னதியில் முழுவதுமாக தெரிவார். அதற்கு பிறகு கையை எடுக்காமல் காலை நகர்த்தாமல் அப்படியே வலதுபுறம் சாய்ந்து சக்தி தேவியை பார்த்து அந்த பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சக்தி தேவியை பார்க்கும்போது சக்தி தேவி எப்படி தெரிவாங்கன்னு கேட்டால், சக்தி தேவி இடதுபுறம் தான் தெரியும், வலதுபுறம் தெரியவே தெரியாது. இங்கே சுவாமி தெரிவார் இந்த பக்கத்தில் சக்தி பாகம் மட்டும்தான் தெரியும். அதுதான் அம்பாள் அர்த்தநாரிங்கிறதுக்கு உண்டான அடையாளம். அதுதான் இப்படி பார்த்து வணங்கி விட்டு பிறகு கையை விட்டு இந்த தூணை ஒரு முறை வளம் வந்து இங்கே விழுந்து வணங்கி விட்டால் பஞ்சபூத யோகா பிரார்த்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்தால் ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பஞ்சபூத தூணில் இருக்கக்கூடிய இந்த துளைகளில் வந்து நம் கைகளை வைத்து நமது பிரார்த்தனையை கூறி வழிபாடு செய்யும் பொழுது 48 நாட்களுக்குள்ளார நமது பிரார்த்தனை வந்து நிறைவேறதா வந்து சொல்லப்படுது. இந்த ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி திருச்செந்துறை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திரசேகரர் மற்றும் மானேந்திய வள்ளியை வந்து தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பெட்டவாய்த்தலை செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து திருச்செந்துறை அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திரசேகரர் மற்றும் மானேந்திய வள்ளியை வந்து தரிசனம் பண்ணலாம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக மூலவரோட திருநாமம் வந்து சந்திரசேகரர் அப்படிங்கிறது இந்த தளத்தில் மட்டும்தான். சந்திர பகவான் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்தி பகவானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்தி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பகவான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சந்திரசேகரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து அர்த்தநாரி கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் சிவபெருமான் கைகளில் வந்து எப்படி வந்து மான் ஏந்தி காணப்படுவாரோ அதே மாதிரி இந்த தளத்தில் அம்பாள் வந்து மான் வந்து ஏந்தி காணப்படுறாங்க. அது எல்லா வரலாறையுமே ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது நம்ம வந்து விரிவான முறையில் பார்க்கலாம். இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பஞ்சபூத யோகா தூண் வந்து காணப்படுது. அந்த தூணுக்கிட்ட நின்று நம்மளோட கைகளை வைத்து சாமி அம்பாள் இருவரையும் பார்த்து நம்மளோட பிரார்த்தனையை வைக்கும் பொழுது 48 நாட்களுக்குள்ளார நம்மளோட பிரார்த்தனை வந்து நிறைவேறதா இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த பதாகை வைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தோட முகப்பில் வந்து உச்சிஷ்ட கணபதி மற்றும் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சக்தியை வந்து மடியில் வந்து சூரிய கோலத்தில் உச்சிஷ்ட கணபதி வந்து இந்த தளத்தில் காணப்படுறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையெல்லாம் மாறி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சந்திரசேகரர். சந்திரசேகரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பலாமர காட்டில் வந்து சுயம்புவாக வந்து தோன்றிய மூலவராக இவர் வந்து காணப்படுறாரு. சிவலிங்கத்தோட மேனியில் பார்த்தோம் அப்படின்னா பலாப்பழத்தோட தோல் வந்து எப்படி வந்து முள்ளு முள்ளாக காணப்படுமோ அதே மாதிரி இங்கே வந்து லிங்க திருமேனி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் வந்து முள்ளு போன்ற கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சந்திரசேகரரை வழிபாடு செய்யும் பொழுது எப்படி பலாப்பழத்துக்குள்ளார வந்து இனிப்பான வந்து சுளைகள் இருக்குதோ அதே மாதிரி முள்ளு போன்ற கஷ்டங்களோடு இங்கே வந்தாலும் நம் வாழ்க்கையை வந்து இனிமையாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. சந்திரசேகரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சாமி சன்னதி மற்றும் அம்பாள் சன்னதிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூத தூண் வந்து காணப்படுது.
ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பஞ்சபூத தூணில் இருக்கக்கூடிய இந்த துளைகளில் வந்து நம் கைகளை வைத்து நமது பிரார்த்தனையை கூறி வழிபாடு செய்யும் பொழுது 48 நாட்களுக்குள்ளார நமது பிரார்த்தனை வந்து நிறைவேறதா வந்து சொல்லப்படுது. இந்த பஞ்சபூத யோகா தூணோட சிறப்புகள்லாம் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். திரு ரவியா வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு பதிகமும் பாடியிருக்காரு. அதையும் கேட்டுட்டு இந்த பஞ்சபூத தூணோட சிறப்பெல்லாம் ஆலயத்தோட அர்ச்சகர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை, போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்த, தேற்றி தென்னன் உடல்ற்ற தீப்பினியாயின தீர, சாற்றிய பாடல்கள் 10ம் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அருள்மிகு மானேந்திய வள்ளி உடனரை சந்திரசேகர சுவாமிகள் திருவடிகளை போற்றி போற்றி. இதுதான் பஞ்சபூத யோகாத்தம் என்பதுதான். இந்த மேடை மேலே 2 காலையும் சேர்த்து வச்சு நினைக்கணும். நான் வலதுக்கே 4 வரல இப்படி வச்சுக்கணும். கட்டவரில் இந்த பக்கம் ஹோலில் இப்படி வச்சுக்கணும். சிவபெருமானை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பிரார்த்தனை வேண்டிக்கணும். சிவபெருமான் சன்னதியில் முழுவதுமாக தெரிவார். அதற்கு பிறகு கையை எடுக்காமல் காலை நகர்த்தாமல் அப்படியே வலதுபுறம் சாய்ந்து சக்தி தேவியை பார்த்து அந்த பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சக்தி தேவியை பார்க்கும்போது சக்தி தேவி எப்படி தெரிவாங்கன்னு கேட்டால், சக்தி தேவி இடதுபுறம் தான் தெரியும், வலதுபுறம் தெரியவே தெரியாது. இங்கே சுவாமி தெரிவார் இந்த பக்கத்தில் சக்தி பாகம் மட்டும்தான் தெரியும். அதுதான் அம்பாள் அர்த்தநாரிங்கிறதுக்கு உண்டான அடையாளம். அதுதான் இப்படி பார்த்து வணங்கி விட்டு பிறகு கையை விட்டு இந்த தூணை ஒரு முறை வலம் வந்து இங்கே விழுந்து வணங்கி விட்டால் பஞ்சபூத யோகா பிரார்த்தனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்தால் பஞ்சபூத சக்தி நம் உடம்பில் அசுத்த முறையில் சுத்தம் உள்ள வருகிறது. தேக ஆரோக்கியத்தை தருகிறது. நமக்கு மனசையும் மூளையையும் சுத்தப்படுத்துகிறது. ரிலாக்ஸ் ஆகி நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்து நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகுது. பிபி சுகர் முதலான நோய்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதான் பஞ்சபூத யோகா தூண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தூண் பேர் தான். சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத யோகா தூணோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் மானேந்திய வள்ளி. அர்த்தநாரி கோலத்தில் இந்த தளத்தில் அம்பாள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பெண்கள் வந்து இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது அவங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். சிவபெருமான் போல் அம்பிகை வந்து மான் மலு ஏந்தி அருள் பாலிக்கக்கூடிய ஒரே தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருச்செந்துறை வந்து காணப்படுது. சிறுமியாய் கன்னியாய் அம்மனாய் அம்பிகையாய் இறைவனை வழிபட்டு அம்பாள் வந்து மானேந்திய வள்ளியாக வந்து அருள் பாலிக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வைத்தீஸ்வரன் கோயிலின் மாமருந்தான் திரு சாந்தூர்ந்தை போல் பாவங்களுக்கு வந்து அருள் மருந்து தரக்கூடிய கோலத்தில் இந்த தலத்தில் வந்து மானேந்திய வள்ளி வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. சாமி அம்பாள் இருவர் சன்னதிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சபூத தூண் வந்து காணப்படுது. இந்த பஞ்சபூத தூணை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, தொழில் வந்து நஷ்டமாக இருக்குது, லாபமாக எங்களை நாங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த பஞ்சபூத தூண்கள் வந்து நம்மளோட கைகளை வைத்து சாமி அம்பாள் இருவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்யும் பொழுது நம் பிரார்த்தனை அனைத்தும் 48 நாட்களுக்குள்ளார நிறைவேறதான் வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திங்கக்கிழமையில் வந்து விபூதி அபிஷேகம் செய்து அந்த விபூதியை வாங்கி வந்து பருகி வரும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்து இந்த ஆலயத்திலிருந்து விபூதி குங்குமம் பிரசாதம் பெற்று இந்த ஆலயத்தில் தலவிருச்ச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணை வாங்கி சென்று பயன்படுத்தும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையெல்லாம் மாறும். 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்றதாக வந்து இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழனால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழனோட பாட்டனராக முதலாம் பராந்தக சோழன் வந்து காணப்படுறாரு. ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம்.
அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து சந்திரன் சரியில்லாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். உலகத்திலேயே வந்து சந்திரசேகரர் மற்றும் மானேந்திய வள்ளி அப்படிங்கிற பேரில் வந்து சாமி அம்பாள் இருவரும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரே தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. குறிப்பாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். திருச்செங்கோடு தலத்தில் எப்படி சிவபெருமான் வந்து அர்த்தநாரி கோலமாக அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து அம்பாள் வந்து அர்த்தநாரி கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சிவபெருமான் செந்நிறத்தோடு ஆற்றுப்படுகையில் வந்து தோன்றிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு வந்து திருச்செந்துறை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் பாட்டனார் முதலாம் பராந்தக சோழன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். அப்பொழுது வந்து காவேரி ஆற்றில் வந்து இரு கரையில் வந்து அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால பௌர்ணமியோட அந்தி பொழுதில் வந்து அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்கள் புடைசூழ காடுகளில் வந்து திருடர்களை வந்து பிடிக்க மன்னர் வந்து செல்றதை வந்து வழக்கமாக கொண்டு காணப்பட்டார். அவ்வாறு வந்து மன்னர் வந்து ஒரு பௌர்ணமி காலத்தில் வந்து செல்லும் பொழுது அப்போ வந்து திருடர்கள்லாம் கிடையாது, மாறாக பார்த்தோம் அப்படின்னா காடு முழுவதும் வந்து மான்கள் வந்து நிறைந்து காணப்பட்டது. அப்பொழுது வந்து மான்களை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி மன்னன் முடிவெடுத்து ஒரு அம்பை எடுத்து மானை நோக்கி செலுத்தும் பொழுது இந்த வனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலாமரங்கள் நிறைந்த வனமாக வந்து அப்பொழுது வந்து காணப்பட்டது. அந்த பலாமரம் வனத்தில் தான் மான்கள் வந்து நிறையா காணப்பட்டது. மன்னன் வந்து அம்பை வந்து விட்டதும் அந்த மான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பலாமரத்தோட பொந்தில் போய் மறைஞ்சிக்குது. அப்பொழுது வந்து அந்த பொந்தில் வந்து அந்த அம்பு பட்டதும் பலாமரத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து பீறிட்டு வந்தது. அப்பொழுது அசரரியாக சிவபெருமான் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உயிர்வதை செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி பராந்தக சோழன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதன் பிறகு ஆலயத்தோட திருப்பணியை வந்து தொடங்கி அந்த பணியை வந்து செய்துட்டு இருக்கும் பொழுதே வந்து அவர் வந்து காலமாகிடுறாரு. முதலாம் பராந்தக சோழன் காலத்துக்கு பிறகு அவரோட மகள் வந்து ஆட்சிக்கு வராங்க. அவங்களோட பேர் வந்து பூதி அதிசாம் பிடாரி குந்தவை நாச்சியார். இவர் வந்து சிவபெருமானுக்கு வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து கட்டுறாங்க. அப்பொழுது இந்த ஆலயத்தை வந்து கட்டுறதுக்கு தேவையான வந்து கற்கள் இல்லாதனால முசிறி, தொட்டியம், நாமக்கல் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகளிலிருந்து அந்த கற்களை வந்து அங்கே ஆளக்கூடிய சாளுக்கிய மன்னரிடம் வந்து அனுமதி பெற்று எடுத்து வந்து இந்த ஆலயத்தை வந்து கற்றளியாக வந்து கட்டினதாக வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அன்னை வந்து மானேந்திய வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மானுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததாலும் மானிலிருந்து தோன்றியதாலும் அம்மனுக்கு வந்து இந்த பேர் ஏற்பட்டதாக வந்து சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பாலை வந்து வழிபாடு செய்து இங்கேருந்து விபூதி குங்குமம் மற்றும் இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான பலாமரத்திலிருந்து மண்ணை எடுத்து சென்று பயன்படுத்தி வரும் பொழுது 15 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலும் வந்து வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு தடவை இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூத யோகா தூணில் வந்து நமது திருக்கரங்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமது பிரார்த்தனை எதுவானாலும் 48 நாட்களுக்குள்ளார நிறைவேறதா வந்து சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை வந்து வருகின்ற 13/6/2026 சனிக்கிழமை அன்னைக்கு நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். அன்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 9 ஆலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். 13/6/2026 சனிக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை வந்து தொடங்கும். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த 2000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலயங்களை சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, குடிப்பதற்கு மினரல் வாட்டர், மாலை வந்து டீ அல்லது காஃபி வந்து வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணத்தை செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மிக குறைந்த இடங்களே வந்து உள்ளது. இந்த மாதிரி ஆலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கிறது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். இது போன்ற 8 ஆலயங்களை வந்து நாம் வந்து சூஸ் செய்து இந்த யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொண்டு இந்த யாத்திரைக்கான கட்டணத்தை வந்து ஜிபேயில் செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மேலும் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் சார்பாக புரசக்குடி ஆவூர் பசுபதீஸ்வரர் கோயில், திருசக்திமுற்றம், விசலூரில் அருள்பாலிக்கக்கூடிய நவஜோதிர்லிங்கங்கள், இந்த ஆண்டிற்கான வழிபாட்டு தலமான வலங்கைமானில் அருள்பாலிக்கக்கூடிய மதுவனராமர் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் நீக்கி நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியவர், குடவாசல் கோணேஸ்வரர், ஏருந்தவாடி போன்ற அற்புதமான ஆலயங்களை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் தரிசனம் செய்யணும், இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள்
9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த 2 யாத்திரைகளையும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். வந்து அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நவகிரக சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும். நவகிரக மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மட்டும் தனது இரு மனைவியரோடு காணப்படுவார். அடுத்ததாக பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அம்பாள் வந்து இந்த தலத்தில் வந்து அர்த்தநாரி கோலத்தோடு காணப்படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பிரார்த்தனை வந்து வைத்தாலும் வந்து அது வந்து நிறைவேறதா வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து அந்த பஞ்சபூத யோகா தூணில் வந்து நம்ம கைகளை வைத்து சிவபெருமான் மற்றும் அம்பாளை வந்து பார்க்கும் பொழுது சிவபெருமான் வந்து முழுமையாகவும் அம்பாள் வந்து அர்த்தநாரி கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சந்திரனோட சாபத்தை நீக்கியவர் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் அடிக்கடி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். திங்கக்கிழமை இந்த தலத்தில் வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. திருச்செந்துறையில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திரசேகர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.